அறக்குறள் பார்வையாளர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள் நியமத் முகமது. 21 ஆண்டுகளுக்கு முன் இதே நாள், அதாவது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி பேரலை தாக்கியது. இந்த தாக்குதலில் 14 நாடுகள் பாதிக்கப்பட்டன. உலகம் முழுவதும் 2,30,000 பேர் இந்த பேரலை தாக்குதலால் மரணத்தை தழுவினார்கள். இந்தியாவில் மட்டும் 2,758 பேர் கொல்லப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூரில் மட்டும் 700 பேர் இந்த ஆழி பேரலை தாக்குதலில் மரணத்தை தழுவினார்கள். இன்று சுனாமி தினம், சுனாமி நினைவு தினம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலோரத்தில் வாழக்கூடிய மீனவ மக்கள் அந்த கடலில் போய் சில பூஜைகள்லாம் பண்ணி அதை அந்த தினத்தை நினைவு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தகைசால் தமிழர் விருது பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் இன்று. இதை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர் அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர், மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் 101 ஆண்டுகள் 100 பிறந்தநாளை கொண்டாடி முடித்து இப்போ 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்று ரயில் கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலாகிறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, 215 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்குல்ல, அந்த மாதிரி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 45 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும். இதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு, அதாவது ரயில்வே துறைக்கு 600 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறைந்த டிஸ்டன்ஸில் பயணம் செய்யக்கூடிய மக்களை பாதிக்காது என்றாலும் கூட இது நீண்ட தூரம் 215 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பொருந்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வருகின்ற ஜனவரி மாதம், அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கவர்னர் உரையாற்றுவார் என்று தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த தொடக்க நாளில் உரையாற்றும் பொழுது நம்ம தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி என்ன சம்பவம் செய்ய போகிறான்னு தெரில. வருஷம் ஏதாவது விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதே அவருக்கு வேலையாக போச்சு. இந்த வருஷம் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரில. பரவாயில்ல, அதுவும் நமக்கு ஒரு நாள் காமெடியாக தான் இருக்கும். ஏதாவது நமக்கு கண்டனம் கிடைக்கும் வச்சு செய்கிறதுக்கு, பார்க்கலாம். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் we are waiting, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. நேற்று நான் சில வீடியோக்கெல்லாம் போட்டேன். ராய்ப்பூரில் மெக்ரண்டோ மாலில் நடந்த அந்த கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணி கிடக்கிற வீடியோ போட்டோம். கேரளாவிலையும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இந்த RSS விஸ்வ இந்து பரிஷத் சங்க பரிவார கூட்டம் இப்போ இந்த வருஷம் முதலாக கிறிஸ்தவர்கள் மீதும் கை வைத்திருக்கிறது. யாரையும் நிம்மதியாக கிறிஸ்துமஸை கொண்டாட விடாத அளவுக்கு இந்தியா முழுவதும் கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் அதாவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா ஒரிசா உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் அவங்க தங்களுடைய கைவரிசை காட்டியிருக்காங்க. நேற்று அந்த ராய்ப்பூரில் மால் நடந்த அந்த உடைத்து போடப்பட்ட இந்த வீடியோ மட்டும் தான் போட்டேன். இந்த சங்க பரிவார வெறி கூட்டம் எப்படியெல்லாம் உள்ள புந்து எல்லாத்தையும் உடைச்சு தர்றாங்க பாருங்க அப்படிங்கிற இந்த வீடியோ இருக்குது. இதை பாருங்கள்.
வீடியோ பார்த்தீங்களா? இப்படி சங்க பரிவார மதவெறி கூட்டம் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களுடைய அந்த ஒரே ஒரு பண்டிகையான கிறிஸ்துமஸ் தினத்தை நாசம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் டெல்லியில் உள்ள ஒரு சர்ச்சில் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய மத சார்பின்மையை காட்டியிருக்கிறார். இதனால் வரைக்கும் முஸ்லீம்களை மட்டுமே குறி வச்சு தாக்கி கொண்டிருந்த இந்த சங்க பரிவார வெறி கூட்டம், RSS VH வஜ்ரகணல் கூட்டம் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மீதும் கை வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை குறித்து பாஜகவை சேர்ந்த எந்த தலைவர்களும் கண்டித்து எந்த அறிக்கையும் விடலை, கண்டன குரல் எழுப்பல. நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் அமைதி காக்கிறார். அவர் டெல்லியில் உள்ள ஒரு சர்ச்சில் அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் செஞ்சுருக்காரு. பிஜேபியின் சார்பாக அதிமுகவோட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களாம். 90 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு 90 தொகுதிகளுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயம் பண்ணாருனாக்கா 234 தொகுதியையும் பிரித்து யாராருக்கு எத்தனை தொகுதி அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பகுதியெல்லாம் கொடுத்துட்டாரு எல்லா டிவி சேனலுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக 170, பாஜகவுக்கு 23, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அப்பா அம்மா 2 பேர் பிரிவாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் 23 சீட்டு ஒதுக்கி அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு OPSக்கு 3 சீட்டு, டிடிவிக்கு 6 சீட்டு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். இதுதான் எடப்பாடி செஞ்ச தரமான சம்பவம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொத்தடிமைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவரும் ஒரு அடிமை. அவருடைய அரசாங்கத்தை 4.5 வருஷம் ஓட்டுறதுக்காக பிஜேபியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார். அதே மாதிரி அவர் பன்னீர்செல்வம் மாதிரி அதிமுகவையும் மொத்தமாக பத்திரம் எழுதி கொடுத்து அப்படி சன்ற அளவுக்கு அவள் ஆள் கிடையாது. அதனால தான் போன 2021 எலெக்ஷனில் கூட 20 சீட்டு மட்டும் பாஜக கொடுத்து அவங்கள அப்படியே கண்டெக்ட் பண்ணார், நிப்பாட்டினார். அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்களோட கூட்டணியே வேணாம் அப்படின்னு கழட்டி விட்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2026 சட்டசபை தேர்தலில் அவருடைய சம்பந்தி மேலே பையன் மேலெல்லாம் கேஸ் போட்டு இடி மற்றும் சிபிஐலாம் பிரச்சனை பண்ணதுனால தான் சரி வேறு வழி இல்லை, சம்பந்தியை காப்பாற்றுறதுக்காக கட்சியில் போய் எப்படியும் இதில் அலையன்ஸ் வச்சுப்போம் அப்படின்ட்டு போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுருக்காரு. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்பையும் அவருடைய வேலையை காமிச்சிருக்காரு. உங்களுடைய தகுதி அவ்வளோதான் அப்படின்ட்டு பிஜேபிக்கு 23 சீட்டு, பாமகவை பிஜேபியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. சொல்லப்போனால் பிஜேபியோட பாமக கொஞ்சம் பெரிய கட்சி தான். இருந்தாலும் கூட அவங்க அப்பா அம்மா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க. போன எலெக்ஷனில் கொடுத்த மாதிரி 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு 20 சீட்டு தான், பாமகவுக்கு 23 சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அதில் தான் 5 தொகுதிகளில் பாமக ஜெயிச்சு 20 சீட்டு வாங்கின பிஜேபி 4 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சாங்க. இதுதான் இந்த பழைய வரலாறு. இப்போ இப்படி ஒரு இதை ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்து நீங்கள் எவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டு மண்டையில் தட்டி வச்சுருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு மாதிரி பீஸ் கோயில் நீங்கள் 2024 நாங்கள் கழட்டி விட்ட மாதிரி இப்போலாம் கழட்டி விட்டு ட்ரை பண்ணாதீங்க, நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் பல மாடலாம் ஆட்சி செஞ்சிட்ருக்கோம், ஒன்றிய அரசாங்கம் எங்கள் கையில், நாங்கள் வேறு எங்களோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு சைலண்ட்டாக ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருக்காதா செய்திகள் வருது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் உண்மையிலே ஒரு சம்பவம் தான் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.